ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து அதிக வியூஸ் வரல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குங்க. அது ஃபஸ்ட் மெயின் காரணம் வந்து என்னென்னா, உங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் தம்ப்நெயில்னு ஒன்று வைக்காமல் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நிறையா நல்ல ரீச்சான யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலை பார்த்தாலே என்னடா அந்த வீடியோ இருக்குன்னு பார்க்கறது உங்களுக்கு தோணும். அது தாங்க அதோட யூடியூபோட ஒரு ட்ரிக்கு. அது எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டு ஏதோ இமேஜெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு சிம்பிளாக playstore போயிட்டு இல்லை தம்ப்நெயில் மேக்கர் ஃபார் யூடியூப்னு கிளிக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். அதை பண்ண உடனே ரெண்டாவதாக ஒன்று இருக்கும் பாருங்கள், அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க் வேணாலும் தரேன், கீழே ஓப்பன் கொடுத்துக்குங்க. இதில் போய்ட்டு கிரியேட் ரெடிமேடுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரெடிமேட் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் சில ஆட் வரும், அதில் வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் கொடுக்குற வரைக்கும். ஸ்கிப் கொடுக்குறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் யூடியூப் பண்ணுறதுனால யூடியூப் அதிலே ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1080 720 இருக்கும். அதனால் அதே கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேம் ரிலேட்டட் போடுறீங்க, அப்படி இல்லை ஃபுட் ரிலேட்டட் போடுறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபுட் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்களேன், சீம் ஒர்க் கொடுங்க. அதில் நிறையா டெம்ப்ளேட் இருக்கும். அதுலேயே ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா வரும். இதை எடுத்துக்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டில் ஈஸியாக வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். அதிலே ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் இருக்கும். அதிலே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். பேக்ரவுண்டில் கூட உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா கூட இதில் வந்து நீங்கள் கிரியேட்னு சொன்னேன்ல, அதில் போய்ட்டு உங்களோட அந்த ஃபுட்டு வீடியோ எடுத்துருப்பீங்கள்ல, அதில் அந்த லாஸ்ட்டாக வந்துருந்த அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களோட சப்ஸ்கிரைப் லோகோ, அந்த உங்களோட வீடியோ ஐக்கான் எல்லாமே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமாட்டிங்க இதை எங்கே ஆட் பண்ண முடியுமா, யூடியூப் ஸ்டுடியோன்னு பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து தம்ப்நெயில்னு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்லோட் ஆகிரும். அப்புறம் உங்கள் வீடியோஸை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு இது தான் வரும். உங்களுக்கு அட்ராக்டிவாக நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ என்ன வீடியோ போட்டிருந்தாலுமே உங்கள் வீடியோவில் இருந்தால் கூட வந்து இந்த இமேஜை தம்ப்நெயிலை பார்க்கும்போது பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல உள்ள கிளிக் பண்ணுவாங்க, உங்களுக்கு வியூஸும் வரும். இதுதாங்க ஒரு இன்றைக்கான டிப்ஸு. ஓகே, நன்றி நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், TN63 ஸ்பாட்லைட். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா ஹவு டு இந்த மாதிரி சொல்லுவேங்க. நன்றி, பை.